இயேசுவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அவர்களை அழைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்தகாரங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின் கட்டுகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாவத்தின் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு இமை பொழுதிலே உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகி போகும் என்கிறதை நல்ல செய்தி உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, நாங்கள் அனுபவித்தினால் உங்களுக்கு சொல்லுகிறோம். இங்க இருக்கிற எத்தனையோ ஜனங்கள், இங்க இருக்கிற எத்தனையோ குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளியிலே சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகளுக்குள்ள இருக்கிறீர்களே. இன்றைக்கு நான் மரித்து போனால் நன்றாயிருக்கும், செத்து போனால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி மனதையும் ஜீவனையும் வெறுத்து, என்னுடைய ஜீவனை, என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொண்டால் நல்லது என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திலே யோசித்துக் கொண்டு எத்தனை காலங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள் நீங்கள் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கண்ணீரின் அனுபவத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு உங்களை தேடி உங்கள் கிராமத்திற்கு வந்திருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். ஒரு 5 நிமிடம் கூட வாழ்க்கையில நீங்கள் இடம் கொடுத்து இந்த இடத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். உங்களுக்குள்ளே நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவராக இயேசு உங்களை விடுதலையாக்கவும், உங்களுடைய குடும்பத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை கட்டளையிடவும் போதுமானவராயிருக்கிறார். அருமையானவர்களே, உங்களை இருகரம் கூப்பி நாங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த இடத்திற்கு வரும்படி நாங்கள் அழைக்கிறோம். அருமையானவர்களே, நாங்கள் போகிற அநேக கிராமங்களிலே இதே போல உள்ள சூழ்நிலைகள் இருக்கிற எத்தனையோ பேர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். மறந்துவிட வேண்டாம். அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான கூட்டங்களை பல வருஷங்களாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட எல்லா கிராமத்திலேயும் இயேசுவை ஆராதிக்கிற சபைகள் உண்டாகி இருக்கிறது. அங்கே அநேக ஜனங்கள் போய் தங்களுடைய குடும்ப கஷ்டங்களை சொல்லி செபித்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆகவே தாழ்மையோடு கூட, அன்போடு கூட உங்களுடைய ஒரு சகோதரனாக நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பெரிதளவில் மாற்றத்தை பெற்றுக் கொள்ளும் என்பதை ஆணித்தரமாய் சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, மறந்துவிட வேண்டாம். அருமையானவர்களே, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். நான் 1-2 காரியங்களை மாத்திரம் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அருமையானவர்களை, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இயேசு என்ன தருவார்? முதலாவதாய் நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத சமாதானத்தை உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய இருதயத்திலும் இயேசு தருகிறார். இயேசுவால் தர முடியும். உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நான் என்னுடைய 20வது வயது வரைக்கும் சிரிப்பு என்றால் என்னவென்று தெரியாது, துக்கம் துக்கம் துக்கம், சந்தோஷம் என்றால் என்னவென்று தெரியாது, அருமையானவர்களே, சமாதானம் என்றால் என்னவென்று தெரியாது. என்னுடைய 20வது வயது வரைக்கும் அப்படிப்பட்ட ஆழமான துக்கத்திலே என்னுடைய குடும்பத்தினுடைய பாவத்து நிமித்தமாய் நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய 20வது வயதில் இதே போல இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது இயேசுவை நம்பி வந்தேன். என்னுடைய குடும்பமும் என்னுடைய வாழ்க்கையும் அன்றைக்கு மாறினது. உண்மையான சமாதானத்தை அன்றைக்கு நாங்கள் அனுபவித்தோம். இங்க இருக்கிற நபர்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்கள் தான். ஆகவே தான் உங்களோடு கூட சொல்லுகிறோம், அருமையானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்திலே நிரந்தரமாய் சமாதானத்தை பார்க்க முடியவில்லையா? சமாதானம் எங்கோ போய்விட்டது என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு உங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வர முடியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியும். அருமையானவர்களே, அது இயேசு அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரிடத்தில் வந்து வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இலவசமாய் தருகிறார். இந்த சமாதானத்தை வாஞ்சிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள் இந்த இயேசு அண்டை வாருங்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிற கேள்விக்கு இன்னொரு பதிலும் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கிறார்.
பாவத்தில் இருந்து பூர்ணமான விடுதலையும் பூர்ணமான மன்னிப்பையும் இயேசு மட்டும்தான் இந்த பூமியிலே கொடுக்க முடியும். அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற பாவங்கள், உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற பாவங்கள் தான் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் போவதற்கான காரணம். உங்களுடைய குடும்பத்திலே விடுதலை இல்லாமல் போவதற்கான காரணம், விருத்தி இல்லாமல் போவதற்கான காரணம், சமுதாயத்திலே சமூகத்திலே எத்தனையோ வேலை செய்தாலும் போராடினாலும் பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு கடினமாய் உழைத்தாலும் ஒரு விருத்தியும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, ஒன்றும் கைகளில் நிற்பதில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, அதற்கான ஒரு முடிவை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்களை வாழ விடாது. நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்களுடைய குடும்பத்தை வாழ விடாது. நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் நீங்கள் செய்கிற பாவங்கள் அழித்து போடும். அருமையானவர்களே, அகாலமான மரணங்கள் அநேக குடும்பங்களை சம்பவிக்க காரணம் என்ன? அடுத்தடுத்துள்ள மரணங்கள் உங்கள் குடும்பங்களில் நடக்க காரணம் என்ன? அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெயருக்கு கீழ்ப்படியாமல், உங்களுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் விரும்பின வழியிலே போவதற்கு காரணம் என்ன? சாபத்தினால் உங்கள் குடும்பம் நிரப்பப்பட்டிருக்க காரணம் என்ன? ஒரு அந்தகாரத்தினால், இருளினால் உங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்க காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னதை போல, நான் மரித்து போனால் நன்றாயிருக்கும், செத்து போனால் நன்றாயிருக்கும், இந்த பூமியிலே என்னால் வாழ முடியவில்லை, இந்த குடும்பத்தில் என்னால் வாழ முடியவில்லை, இந்த ஊரிலே என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து சொல்லுகிற அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற பாவம் அதற்கு ஒரு காரணம். அந்த பாவத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் எத்தனை இந்த பூமியிலே முயற்சித்தாலும் உங்களால் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாத அருமையானவர்களே, அதற்கு ஒரு வழியைத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே மனுஷர்களாக நம்முடைய பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படி, நம்மை பாவத்தில் இருந்து ரட்சிக்கும்படி, நம்முடைய குடும்பத்திலே பாவத்தினால் உண்டான பல தீமைகள், பல விளைவுகள், பல மரணங்கள், பல உயிர் சேதங்கள், பல தியாகங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட இயேசு அழைக்கிறார். உங்களை அன்போடு கூட இயேசு அழைக்கிறார். இயேசுவினிடத்தில் வாருங்கள். ஆண்டவராக இயேசு உங்கள் பாவங்களை பரிபூர்ணமாய் மன்னிக்கிறவர். எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை மன்னித்து பூர்ணமாய் இயேசு விடுவித்தபடியால் உங்களுக்கு சொல்லுகிறோம், அருமையான சிநேகிதனே, நண்பனே, உங்களுடைய வீடுகளுக்கு முன்பதாக வந்து இப்படி நாங்கள் கத்த வேண்டிய அவசியமில்லை. ஏன் சொல்லுகிறோம்? பாவத்திலிருந்து விடுதலையை நாங்கள் பெற்றுக் கொண்டபடியினால், நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையில் இருந்து நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல மனதோடு கூட அருமையானவர்களே, உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், இயேசு மட்டும்தான் உங்கள் பாவத்தில் இருந்தும் உங்களுடைய குடும்பத்தினுடைய சாபத்தில் இருந்தும் உங்களை விடுதலையாக்க முடியும். அருமையானவர்களே, இயேசுவினிடத்தில் வாருங்கள். கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நானுடைய வார்த்தைகளை நிறுத்த விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாங்கள் வந்தால் என்ன கிடைக்கும் என்கிற கேள்விக்கு மூன்றாவது பதில், நல்ல கதி என்று சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற சொர்க்க ராஜ்யத்தை இயேசு தருகிறார். என்றைக்கா இருந்தாலும் நாம் இந்த பூமியில் அதிக காலங்கள் வாழ முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி நாம் எல்லாரும் மரித்து போகிற ஒரு மனிதன் இந்த பூமியிலே அவன் செய்கிறதான பலனுக்கு ஏதுவாக பாவம் உள்ளவனாயிருந்தான் அவன் நரகத்திற்கு வராவிட்டால் கெட்ட கதிக்கும், பாவம் இல்லாதவனாயிருந்தால் அவன் பரலோகம் என்கிற நல்ல கதிக்கும் போகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் நல்ல கதி என்று சொல்கிற பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு மட்டும்தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திற்கு வரான் என்று சொன்ன இயேசு உங்களை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும், எப்பொழுது தீரும் என்பது நமக்கு தெரியாத அருமையானவர்களே,
இந்த வார்த்தைகளை கேட்டு ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவினிடத்தில் வந்தால், அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே அவன் பரலோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல கதிக்கு அவன் போவான் என்பதை அழுத்தமாய் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதை நாங்கள் நம்புகிறோம். அப்படிப்பட்ட நல்ல கதிக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களையும் ஆயத்தப்படுத்துவதற்காக உங்களுடைய கிராமத்திலே வந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசுவினிடத்தில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை முடியும் பொழுது நரகம் என்று சொல்லப்படுகிற கெட்ட கதி என்று சொல்லப்படுகிற அக்கினியும் கந்தகமும் நெருப்பும் ஓயாமல் எரிந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு நீங்கள் போக மாட்டீர்கள். ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததானே பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் போக முடியும். அருமையானவர்களே, பூமியிலே வாழ்ந்த பொழுதெல்லாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், வேதனை வேதனை வேதனை, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், இதை தவிர வேறு என்னத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள்? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடியும் பொழுதாவது நல்லது என்று சொல்லுகிற சொர்க்க ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் வரும்படி உங்களை இயேசு இருகரம் கூப்பி அழைக்கிறார். இந்த இயேசுவினிடத்தில் நீங்கள் வாருங்கள் அருமையானவர்களே. அவர் சமாதானத்தை உங்களுக்கு தருவார். உங்களுடைய பாவங்களில் இருந்து உங்களுக்கு மன்னிப்பை தந்து, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா சாபத்தில் இருந்தும், விடுதலையற்ற நிலைமையில் இருந்தும், சமாதானமற்ற நிலையில் இருந்தும் இயேசு விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய காலங்கள் முடியும் பொழுது சொர்க்கராஜ்யம் என்கிற பரலோக ராஜ்யத்தை இயேசு உங்களுக்கு தருவார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக சம்பவங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பதாக பூமியிலே பூகம்பங்கள் நடக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக வியாதிகள் வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கொரோனாவிலே இந்த கிராமத்தை சார்ந்த எத்தனையோ பேர் மரித்து போனார்களே. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் யுத்தம் பண்ணும். அந்த யுத்தத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போவார்கள் என்று வேத புஸ்தகத்திலே பரிசுத்த பைபிளிலே எழுதியிருக்கிறது. அது நிறைவேறுகிறது என்று சொன்னால் இயேசு வரப்போகிறார். அந்த இயேசுவை சந்திக்கும்படி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, எங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லாமல் வந்து நாங்கள் கத்திக்கொண்டிருக்கவில்லை. எங்களுக்கு வேலை செய்ய சரீரத்தில் பலன் இல்லாமல் ஒன்றும் நாங்கள் அந்த இடத்துல வந்து கத்திக்கொண்டிருக்கவில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார். எங்களை நேசித்த இயேசுவை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அனுதாபத்தோடும் நன்மையான மனதோடும், இயேசுவே எங்களிடத்தில் நீங்கள் போய் என்னை குறித்து கிராமம் கிராமமாய் சொல்லுங்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய கிராமத்திலே உங்கள் தெருவிலே வந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். இந்த இயேசு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ நீங்கள் உண்மையான அன்பை எதிர்பார்த்தவர்கள் நேசிக்காமல் போயிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் உண்மையான அன்பை எதிர்பார்த்தவர்கள் உங்களை நேசிக்காமல் போயிருக்கலாம். உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தெய்வம், உங்களை உண்மையாய் நேசிக்கிற ஒரு தெய்வம் இயேசு உங்களுக்கு இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் உண்மையான அன்பு என்றால் என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, இந்த உலகம் கொடுக்கிற அன்பல்ல, நான் உங்களுக்கு ஒரு அன்பை வைத்திருக்கிறேன், சமாதானத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி போனதான இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை இந்த இடத்திலே நிறுத்தி கடந்து போக விரும்புகிறோம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினுடைய விடுதலைக்காக இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, உங்கள் சமாதானத்திற்காக, தீராத வியாதிக்காக நீங்கள் செபிக்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்திற்கு நீங்கள் வாருங்கள். நாங்கள் ஒரு 5 நிமிடத்தில் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போய்விடுவோம். நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஆண்டவராக இயேசுவிடத்தில் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம், ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இதற்கு மாத்திரம் நீங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இயேசு எனக்கு வேண்டும், இதை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சித்தலூரில் இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் மாஸ்டின் அவர்கள் இருக்கிறார்கள்.
அவர்களுடைய ஆலயத்திலே, சர்ச்சிலே ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஆராதனை தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, அநேக ஜனங்கள் அங்க வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். நிச்சயமா இயேசு, எங்களை ஆசீர்வதித்த இயேசு, எங்களுக்கு நன்மை செய்த இயேசு உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாய் கேட்டதான உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பாஸ்டர். நல்ல